நட்புடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் தமிழ்ச்செல்வன் வந்திருக்கேன். வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி செய்ய போறதில்ல. நான் சின்ன சின்ன மெசேஜஸ் கொடுக்க போறேன். அதாவது செய்தி தொகுப்புகள் கொடுக்க போறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் பாடல் பார்க்க போறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் லீவ். அவங்களாம் ஜாலியா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேற ஒன்றும் செய்ய வேணாம். இன்னைக்கு முதல்ல என்ன மெசேஜ் கொடுக்க போறோம்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 10th +2 வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அதுல வந்து நம்ம பசங்களாம் வந்து ஆசானவங்க பெயிலானவங்க வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். 10 நாள் எழுதுறதுக்கான தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்கு. எழுதிட்டு பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்றவங்களுக்கெல்லாம் நம்ம பசங்க என்னன்னா ஒரு முள்ளு குத்துற கூட ஆணி குத்துற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதான் வேண்டாங்க. என்னன்னா எப்படி ஏன் இப்படிலாம் பேசுறேன்னா ஒரு சின்ன மெசேஜ் சொல்றேன் கேளுங்க. அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர் வந்து பள்ளி வைப்பு ஒரு தொழிலதிபர், ஜனாதிபதி, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அவர் பள்ளி வாழ்க்கையில் வந்து சரியா படிக்காதவர், ஆசிரியரிடம் நிறைய திட்டுவானவர். ஆனா ஒரு தொழிலதிபர் ஒரு ஜனாதிபதி ஆகல. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். அதை நீங்க முயற்சி பண்ணுங்க, வெளிக்கொண்டு வாங்க, பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு ஒரு சின்ன செய்தியுடன் ஒரு நல்ல அருமையான பாடல் ஒன்று ஒளிபரப்பாக உள்ளது. இணைந்திருங்கள். இது செந்தமிழ் சிற்றாலயம், நட்புடன் நான் தமிழ். பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இசையில ஒரு அருமையான பாடல் ஒண்ணு பார்த்தோம். எவ்வளவு இனிமையா இருக்கு இல்லைங்களா? பழைய பாடல்லாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. இப்பெல்லாம் இங்க கேட்க முடியுது. ஓகே, நான் ரொம்ப மெசேஜ் சொல்றேன்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம மூலையில் இருக்கிறவங்க எழுந்து அடிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருக்க டைம் கூட வந்து பேசிட்டே இருக்கானே அப்படின்ற இதெல்லாம் இருப்பாங்க. ஓகே, ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் தான் சொல்லிக்கிறேன். சின்ன மெசேஜ் சொல்லிக்கிறேன். ஒரு பாடல் நிறைய ரிலாக்ஸ் பண்றேன். ஒரு பாடலாம் போட்டுறேன். ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, இப்பெல்லாம் ரொம்ப பெரிய மெசேஜ் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா தான் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு அறிவு இல்லைன்றதெல்லாம் இல்ல, லைட்டா இருக்கு. என்னன்னா இப்போ ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல, ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு 20 ரூபா இருக்க ஒரு கேப் போட்டு வாங்கி மாட்டிக்கோங்க. இதுதான் மெசேஜ். ரொம்ப சிரிப்படுறதுல. ஓகே, இந்த ஒரு மெசேஜோட ஒரு அருமையான பாடல் ஒன்று ஒளிபரப்பாக உள்ளது. எழுந்திருங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் ஒரு மெசேஜ் சொன்னீங்களா? ஓகே. பார்த்தோம். சரி, மெசேஜ் எல்லாம் போதுன்னு நினைக்கிறேன். சம்மரில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நினைப்பீங்க. வெளியில் வந்து நிகழ்ச்சி போகிறது அதை என் பேச காட்டினா நீங்கள் வேறு ரொம்ப பாஸ்டம் இல்லை என் மேலே. அது மாதிரி வந்து நிகழ்ச்சி பார்க்காம இருக்க முடியாது. உங்களை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற அந்த ஒரு ஜாலியாக இருக்கிற மூடியை கிடைக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. டூரெல்லாம் போங்க. இந்த கோடை விடுமுறையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதே ஒரு அட்வைஸ்.
ஓகே, இப்படி இந்த நிகழ்ச்சி நம்ம முடிச்சுக்கலாம். நெஞ்சுடன் நிகழ்ச்சி முடிச்சுக்கிட்டு நம்ம மனசு பிடிச்சவங்களுக்கும் அன்பானவர்களுக்கும் மரியாதைகளுக்கும் ஒரு வணக்கத்தையும் நன்றியினும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் செல்வன் நட்புடன்.